அன்பார்ந்த நெஞ்சார்ந்த மனமார்ந்த இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அற்புதமான நிகழ்ச்சியினோடாக இந்த ஒளிவாங்கியில் கையில் எடுத்த வண்ணம் உங்கள் அனைவருக்கும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்திலே இவ்வளவு அருமையாக இந்த பறவை காவடி நிகழ்வானது மத்திய சமூக சேவை அமைப்பு குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டு இவ்வளவு அழகாக சிவன் கோவில் இருந்து பழுகுமலை கோவில் வரைக்கும் வந்து தொடர்ந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு தர்ஷன பிரியா? இங்க இருந்து நீங்க பேருக்கு பேச போறேன் இன்னைக்கு மத்திய சமூக சேவை அமைப்பு குழுவில் இருக்கு. சரி, ஓகே. வீடியோல என்ன பண்ற? நான் உங்களை சுட போறேன். நம்ம சேனல் ஓனரு 2 கேம்லயும் போக்கஸ் பண்றோம். ஜூம் வைங்க. இது என்ன மேட்டர் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேயே கிரிம போட்டு வந்து மூஞ்சி மட்டும் வெள்ளையா தெரியுது. ஓகே, அந்த கோவிலோட திருவிழா வந்து ஆரம்பித்தேன். என்னன்னா, நாங்கள் வந்து பார்க்க வந்த மாதிரியாக வந்து நாங்கள் யோசித்ததை விட சிறப்பாகவே வந்து இது ஆரம்பம் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்து மத ரீதியான விஷயங்கள் மட்டுமே கிடையாமல் பௌத்த மத ரீதியான விடயங்களுமே வந்து இதில் கலந்துருக்கு அப்படின்னுக்கும் போது இன ஐக்கியம் அப்படின்னுங்கிறது இங்கே பேணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான விடயங்களை வந்து நம்ம இங்கே காணக்கூடியதாக ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. இங்கே 5 பறவை காவடிகள் வந்து தயாரான நிலையில் இருக்குது. அதுக்கான வந்து வேல் பூட்டல் வைபவம் வந்து இப்போ சிறப்பாக நிறைவேறி அடுத்த கட்டமாக வந்து அவங்கள வந்து இந்த பறவை காவடிகளில் ஏறி வந்து ஊர்வலமாக செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஆமாம், போக போகிறாங்க. எனக்கு வந்து vlog-ஆ பேசலாம் அந்த மாதிரி. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து திருவிழா பார்க்க வந்துட்டோம் இல்லையா? இந்த திருவிழா பார்க்க வந்த விஷயத்தில் இங்கே சிங்கள பௌத்த மத ரீதியான கிடையாது, ஒரு ஆளுமானாவே கிடையாது. அப்படிதான், அவ்வளவுதான். இதை விட நம்ம அசிங்கப்படுத்த கிடையாது. அவங்க பேசுவாங்க, நம்ம சும்மா நிற்போம், பேசுங்க. இல்ல, என்னன்னா பௌத்த மத ரீதியான விஷயங்கள்லாம் இங்க வந்து உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஏன் நீங்க தெரியாதுல்ல? அப்ப உள்ளுக்கு வந்து என்ன மானாவுக்கு இதுவே தெரியாது. கூப்பிடலையா, அதுல கூப்பிடலையான்னு கேட்க வேண்டியது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. நோட்டீஸ் ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு யாரும் கேமராவை பார்க்காங்க. நோட்டீஸ் விஷயம் போட்டிருக்காங்க, தோட்ட ஏற்பாட்டு குழு, தோட்ட பொதுமக்கள் மற்றும் கிறிஸ்தவ பொதுமக்கள்னு சொல்லி. சோ இங்க வந்து இனம் மதம் என்ற ஒரு வேறுபாடே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது இல்ல. சரி, அப்பயே இஸ்லாமியர்களை பத்தி நீங்க இன்க்ளூட் பண்ண இல்ல? பொதுவா இலங்கையில இருக்கிறாங்க தானே? சரியா? அப்ப அங்க சிங்களீஸ் இருக்கிறாங்களா? அப்ப எப்படி இதை மட்டும் கொண்டு இந்தியன் டான்ஸ் மட்டும் மதக்கலவர் துண்டு பண்ணிடாத பாணி. இல்ல, நீங்க ஒரு கதை சொல்றீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பொருத்தமானதா இருக்கணும். அந்த ஊர்ல இருக்கவங்க மட்டும் பேஸ் பண்ணி பண்றாங்க. அப்ப எப்படி இதை கொண்டு வந்தீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அப்ப இஸ்லாமியர்கள் அழகல்லன்னு சொல்றீங்களா? அது எப்படி வீடியோ பார்த்துட்டு அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதுதான் ரோட்டு வந்துட்டு இல்ல, உண்மைக்குமே வந்து இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாமே வந்து ரொம்பவே ஆக்டிவான பசங்க நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எப்படி சொல்றது ஆக்டிவாவே இருக்கிறாங்க. ஆக்டிவா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, இறங்கி வேலை செய்யற ஆக்டிவா இல்லையா? இது ஒண்டாமா? அப்படி இல்ல, இறங்கி வேலை செய்யறது விஷயம் இருக்குல்ல, அது வந்து இங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வந்தவங்க ஏறி வேலை செய்யறாங்க.
இருக்காங்க. ஏன் இப்படி டப்பிங் சீரியல் மாதிரி புரியாமையே பேசிக்கிறீங்க? இப்படியே பேசினா எந்திரிச்சு போயிருவேன். அதுக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ போயிட்டே நாங்கள் வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பேசுவோம். என்னன்னா நம்ம இப்போ இந்த ஊர் கோவிலில் வந்து மத இணக்கம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ அது சம்மந்தமாக இந்த ஊரில் யாராவது ஒரு ஆளை பிடிச்சி நம்ம கேட்டால் என்னவா இருக்கும்? கேட்கலாம். இன்னுக்கெல்லாம் தேடுறேன் இல்லை, இந்த ஊரில் சம்மந்தமான இந்த கோவில் திருவிழா சம்மந்தமாக ஏதாவது கேட்கலாம் அப்படிங்கும் போது யாரையாவது பிடிச்சி கேட்கலாம் அப்படிங்கும் போது பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப முன்னாடியே ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா? அவர்கிட்ட கேட்கலாம்ங்கிறதெல்லாம் இல்லை. ஆமாம், சரி, ஓகே. ஆனால் நீங்கள் இந்த ஊரில் இருக்க முக்கியமான நபர்னு கேள்விப்பட்டேன், அப்படி தானே? அப்படி இல்லை, அப்படி கிடையாது. ஸோ எங்கள் தலைவர்கிட்ட தான் நாங்கள் நிறைய விஷயத்தை கேட்க போகிறோம்ல. ஆனால் இந்த திருவிழா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. திருவிழா சம்பந்தமாக சொல்கிறேன்னா, இந்த திருவிழா வந்து ஒரு பாரம்பரிய ஒரு முறையாக நடந்துகிட்ருக்கு. இப்போ கடந்த நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ 40 வயசுமோ 45 வருஷமோ பார்த்துருக்கோம் திருவிழாக்கள். ஆனால் இந்த அண்மை காலத்தில் வந்து இந்த திருவிழா வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இளைஞர்கள் வந்து இது ஏற்பாடு செய்து நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு இப்போ சாமியை வச்சு திருவிழா மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த கடந்த காலங்களில் கடந்த 2-3 வருஷங்களாக இவர்கள் வந்து இந்த பறவை காவடி வைபவத்தை மிக விமர்சையாக செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, எனக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னா, பேசிடுவோம் போன்ல அவர் பேசுறாரா இது அது ரொம்ப கேளுங்க. இவங்ககிட்ட கேட்டா இவங்களுக்கு தெரியாது. ஏதோ எந்த அடிப்படையில் அவங்களோட கேவலமாக தான் கடுப்பேற்ற எந்த அடிப்படையில் இந்த உடரட்டை பாத்திரட்டை இந்த உடரட்டை இந்த நாட்டியாங்க கொண்டு வந்து கேட்க முடியாது. திருவிழா அவங்க தான் கேட்பேன். எந்த அடிப்படையில் நான் கேள்வி கேட்கிறேன்னுங்கிற ஒரு விஷயமே தெரியல. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. என்னன்னே புரியல. இல்லை எப்படி பதில் மட்டும் சொல்லுவாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்கா நம்முடைய முன்காலத்தில் இப்ப நான் சொல்லலையா போறேன். DJ Krishna. எங்களோட ஆட்டத்தை பாரு, வான் கோழி போட வந்து ஜோடி சேரு.
நிகழ்வை வந்து வெகு சிறப்பாக வெகு கோலாகலமாக செய்வது யார் அப்படின்னா எங்களுடைய மத்திய குழு சமூக சேவை அமைப்பு தான் நினைக்கிறேன். மத்திய சமூக சேவை அமைப்பு. அது மாத்திரமல்லாது இந்த நாள்ல வந்து நீங்க நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையுமே ஒரு வீடியோ காணொலியாக நீங்க வந்து உங்களுடைய நீங்க பார்க்கணும், உங்க போன்லயே நீங்க பார்க்கணும்னு சொன்னா உடனடியாக என்ன பண்ணுங்கன்னு சொன்னா யூடியூப்க்கு போங்க. வினோசன் பிளாக் அப்படி ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல வந்து உங்களுக்கு தேவையான இந்த பருவகால நிகழ்வை தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே வந்து அதுல காணொலியாக வந்து நாங்க பதிவுறதுக்கு தயாராக காத்திருக்கிறோம். எனவே மருத்துவர்களுக்கு எங்க அன்புக்குரிய சூழ்நிலை இந்த நாள்ல வந்து நீங்க உங்கள் வாக்குறீங்க வேண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்லை இல்லை இங்கதான் எப்போதும் ப்ரோ சீரியஸா எனக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதுலலாம் வந்து ஆரம்பமே ஏன்னா அந்த அனுமார் வேஷம் போட்டு ஒருத்தர் நடந்து வந்தாரு, அந்த இது பண்ணாங்க தேர் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க பிஹேவியர்லாம் வந்து நான் நீங்க பாக்குறேன். அந்த ஒரு பிஹேவியர்லாம் வந்து தேரை யாரும் தொட விடாம ரொம்ப தள்ளி விட்டுட்டு நம்ம கதைகள்ல எல்லாம் படிப்போம்ல ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரியான ரோட க்ரோஸ் பண்ணிடுவோம். நம்ம ரோட க்ராஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். ரோட க்ரோஸ் பண்ணி எல்லாம் போட்டுவாங்க. சரி, இப்படி இந்த முடியும் ரொம்ப வாடா ராகு ஓனர் மாதிரி வீடியோ வர மாட்டாரு. ஆமா, நான் கஷ்டப்பட்டு இப்படி பிரேம் வைப்பேன். இங்கே ஒரு ஆளுக்கு இங்கே ஒரு ஆளுக்கும். ஆனா அது என்னன்னா அதுல சரியா இருக்க மாட்டான். வந்து மண்டைக்கு பின்னாடியே நிப்பான் மடப்பையன். அடுத்து என்னன்னா இங்க இருந்து ஊர்வலமா கோவில நோக்கி போறாங்க அப்படிங்கிறது தான். இதுல வந்து சில கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து நடக்குது. குதூகலமா இருக்கலாம். நீங்க டான்ஸ் ஆடி வர்றதுக்குள்ள கண்ணாடி கீழே விழுந்துடாது. எடுத்து அப்ப டான்ஸ் யார் ஆடுவா? கீழே விழுந்தா எங்க ஸ்டெப் போடுங்க. எப்படி என்ன செய்ய பாருங்க. நீ போடுற நல்லா ப்ரொஃபஷனல் பண்ணுவாங்க. நீங்க எப்படி குறுக்க வரலாம்? ஏறிவாய் யாரு ஏறிவாய்? அக்கா கொஞ்சம் சைடு ஆக்கி. எங்களுடைய இப்போ இன்னைக்கு வந்து ஒரு டிஓபி நாங்க அப்படிதான் டிஓபி மாறுவோம். திடீர்னு எரிச்சலா மாறுவோம். திடீர்னு வாழே ஒரே ஒரு வேலை தண்ணி தொங்கி விளங்காதுங்க. வாய் அசையல அப்படின்னு நினைக்காதீங்க. உள்ளுக்கு சொல்றாப்ல இல்ல நான் ஜூமிங்ல வரேன். எங்க சொல்லுங்க, நான் ஒரே வந்துடுறேன். பேசலாம் தப்பு கிடையாது. அப்படியா? வாய் ஒரு எது வச்சிருப்பாங்களா இல்லையா? அவன் வைக்க மாட்டான். அவ்வளவு படம் படுத்துறதுக்கு அவன் என்ன பண்ணுவான் உனக்கு தெரியுமா? அவன் இங்க வருவானா? அமெரிக்காவில வச்சு அவங்க அண்ணனை போட்டு தரணும். அது தெரியுமா? யாரு போட்டு தரணும்? ஏர்போர்ட்ல வச்சு போட்டாங்க. அதுக்கு எங்க பேசுறீங்க? போயா அவருடைய வேலையை ஆரம்பிக்க காதல் மன்னன். இப்போ 6வது வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். அதுலயும் காதல் மன்னன், காதல் மாமன்னன். நான் திருவிழாவை சொன்னேன் நல்லா இருக்குன்னு. திருவிழாவை நல்லா இருக்கு. எங்க சொல்லுங்க பாப்பா. இப்ப நல்லா இருக்கு. இது சங்கு இல்ல
ப்ரோ எனக்கு டவுட் இப்ப வீடியோ பார்த்து சொல்லிட்டு ஏந்தியா மேல இல்ல உலகம் கூட கலச்சு விட்டா நான் எவ்வளோ கலச்சு விட்டா சொல்லிட்டு ஏந்தியா மேல திருவிழால இவ்வளவு நகைச்சுவையா பேசிக்கிட்டாங்க நம்மள எதுவும் திட்ட மாட்டோம் பரவாயில்ல அது பிடிக்கிட்டு வாங்கலாம் எடுத்துட்டு வாங்கலாம் அங்க பாருங்க அந்த இதை விட்டுருக்காங்க அதுதான் எங்க சேனல் தான் நினைப்பீங்க. ஆமா எங்க சேனலுக்கு தான் ஆனா அது வீடியோ எங்களுக்கு வராது அது வந்து வேற சேனல்ல வீடியோ வரும் நானும் கரடி பையன் வேஷம் போட்டுக்கவா இன்னி வேஷம் போடாம அப்படிதான் இருக்கேன் இது வேணா புதுசா ஒரு வேஷம் வேற என்ன தம்பி வெல்கம் டு வினோஸ் வெல்கம் டு வினோப்லா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம எடுப்போம்னு நினைக்கிறியா அதெல்லாம் இதுலயே இருக்க போட்டோ அதுல இல்ல இதுலயே இல்ல நம்ம அது எப்படியுமே எடிட்ல தூக்கிடுவாங்க அப்படித்தானே செல்ல மாதிரியாட்டா ஆமா லொரியில இருந்து ஏன் இறக்கி விட்டாங்க இறக்கி விடல அங்க பாட்டு போட்டுட்டு இருக்காங்க சின்ன ஒரு கேச்சிங் இருக்கு அதை வந்து நீங்க டீ மிதிக்க முன்னுக்கு மொத்தம் சாணி மிதிச்சுட்டு தான் போகணும் போல இல்ல அங்க இப்ப நிறைய பேர் திருவிழாவில் திருவிழாவில் எங்க தீச்சட்டி வந்து கையில தூக்கிட்டு வராங்க இல்லையா நம்ம தூக்கிட்டு வரமைக்கு அவங்க கூட சேர்ந்து வந்து இல்ல நம்ம வந்து எல்லாரும் தீச்சட்டி வந்து கையில தூக்கிட்டு வராங்க கையில ஃபுல்லா இருக்கும் யாருக்கு தெரியும் நடக்கிற மாதிரி ஆமா அந்த வாக்கலாம் இப்படி வைப்போம் எப்படி ஸ்டாண்டோ இப்படி நிமித்தி இங்கிட்டு திருப்போம் இங்கிட்டு திருப்போம் நீ வேண்டாம் ஓ இதுக்கு வந்து நில்லு சரியா ஓ இதுக்காக எல்லாம் எனக்கு இல்லை தம்பி இவனை பார்த்து எவ்வளவு பேர் பயப்படுறாங்க இவனை இப்படி காமெடி பீஸா மாத்தாங்கடாப்பா நீ ஒரு பயங்கரமானவன் நீ அது உனக்குள்ளே நீ அப்படி வெதச்சுக்கணும் புரியுதா நீ ஒரு எல்லாத்தையும் கொன்றணும் பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன் தம்பி விட இங்க பாரு உனைய பார்த்தாண்டா கும்பிட்டாங்க நீ என்ன இங்க கும்பிட்டு அதை சொல்றேன் ஆளை விட்டுருக்காங்க நாங்க இருறோம் ஒரு குரங்கையே பயமுறுத்தி அனுப்பியிருக்கோம் குரங்கு அது கரடி சரி ஒரு கரடியவே பயமுறுத்தி அனுப்பியிருக்கோம் அது நாம தான் அவங்களும் அது குரங்கு அது கரடி இல்லையா குரங்கு ஒரு 4 பேர் சரி சிவப்பு கலரை பத்தி எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க இப்ப சிவப்பு தான் சரின்னு எல்லாரும் சிவப்பு பக்கம் நிக்கல இல்ல புரியல அது இல்ல அந்த தண்ணி இந்த தண்ணி இல்ல பேசாம இருங்க திருவிழாவில் என்னடா பண்றீங்க யானையே எல்லாம் வெல்கம் டு கரிகாலன் மேஜிக் ஷோ இங்க வந்து பாருங்க யாரு இலங்கையில யானை எல்லாம் போடுச்சுன்னு சொன்னாங்க இருக்குதுங்க பெக்காம அப்படி காட்டுங்க அது அவரு காட்டுறாரு அவர் காட்டுறாரா ஓகே எப்படி நாங்க ஷார்ட்ஸுக்குன்னா ஆமா ஷார்ட்ஸுக்கு டிஷர்ட் எதுக்காக வீடியோ எடுக்க முடியாது பிள்ளை ஆடுது அவளுக்கு நாங்களும் சேர்ந்தாடும் நீங்க கண்டென்ட்டா கொடுப்பீங்க நாங்க சொல்லிட்டு தான் கலாய்க்கிறோம்னு சொல்லுவீங்க இப்ப நாங்க ஆடிவிட்டா அவ்வளவுதான் குடிக்கிட்டு போயிடாங்கடா திருவிழா ஓகே சூப்பரா வந்து இப்ப எங்களுடைய செல்லக்குடிசை பார்க்க போறோம் உங்க மூஞ்சி உங்களுக்கே தெரியும் அவ்வளவு தூரம் போக மாட்டேன் வீட்டுக்கார சைட் கண்ணாடி போட்டிருக்கேன் எங்க பாருங்க நல்லா இருக்கு அக்கா நல்லா இருக்கு கண்ணாடி எப்படி பாக்குறீங்க
எதை எதிர்பார்த்து வந்தோனோ அதை நான் அடைஞ்சிட்டேன். நான் பிறந்த பையனை அடைந்து விட்டேன். முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். நீ எதை பாப்பட எனக்கு தெரியும். அப்படித்தான் இருக்கும். செல்ஃபி இல்ல பேக் கேமரால இருக்கு.